கோபம் கொண்டு கண்ணகி மதுரையை எரிக்க அந்த தீயை கட்டுக்குள் அடக்கிய ராஜகாளி அம்மனுடைய புகழை பற்றியும் அவளுடைய அழகை பற்றியும் பாட வராங்க தேவக்கோட்டை அபிராமி. வெல்கம் அபிராமி. சந்தன மல்லிகையில் தூளி கட்டி போட்டு
எதுக்கு நீங்க பாடுனீங்க, நாங்க அழற மாதிரி ஃபீல் ஆச்சு, நீங்க ஏன் அழறீங்க? இல்ல அந்த அம்மாவே வந்து என் கூட இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அபிராமி இன்னைக்கு புதிய அபிராமி. தேங்க்யூ. மெலடி என்னால பாட முடியுங்க அப்படின்னு நிரூபிச்சிருக்கான். தேங்க்யூ சார். சந்தன மல்லிகையில் தூளி கட்டி போட்டே. இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இது. அது வடிவேலு அது நடிச்சிருப்பாரு. வடிவேலு சார் என் ராசா என்னமா நடிச்சிருக்கீங்க. வடிவேலுக்கு உண்மையில பாராட்டுறேன் நான். அப்படி நடிச்சிருப்பாரு. அந்த அம்மன் அப்படியே நேர்ல வர்ற போல இருக்கும் அந்த பாட்டு. அதை வந்து இன்னைக்கு அபிராமி அப்படியே பாடிட்டான். தேங்க்யூ சார். நான் இருக்கேன் என் கவலை தீர்க்க வேணாமா கண் வளரு தாயி. இன்னைக்கு தான் ஆடாம அபிராமி ஆடாம நம்ம அந்த பாட்டை கேட்கறோம். நீங்க லாஸ்ட் வீக் விட்ட சவால் வந்து கேட்ச் பண்ணிருக்கா. ஆமா ஆமா பிரமாதம். தேங்க்யூ சார். நல்லா அந்த ஃபீல் கிடைச்சது. பக்தி ஃபீல் அதுதான் அது கிடைச்சது. அதுல சத்து குறையவே இல்லை. அட்டகாசமா வந்த அபிராமி இன்னைக்கு அமைதியா வந்துருக்காங்க. 2வது சரணத்துல முதல் வரி என்னம்மா? ஒரு வாய் சோறு உனக்கு ஊட்டி விட்ட வேளையில. ஒரு வாய் சோறு உனக்கு ஊட்டி விட்ட வேளையில. பர்டிகுலரா அந்த ஒரு லைன் 2வது சரணம் பாடும்போது அந்த ஒரு வரி ரொம்ப அற்புதமா இருந்தது. தேங்க்யூ சார். பசி அடங்கி உறங்குதம்மா நேரத்துல. பல்லவினுடைய எண்டில் வடிவேல் கூட அந்த சங்கதி போல நீ ஒரு சின்ன பொடி சங்கதி ஒன்று போட்ட. அது கூட நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். சிறப்பா இருந்ததுமா. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். அபிராமி ரொம்ப உணர்ச்சிகரமா இருந்தது. இட் வாஸ் அ வெரி இமோஷனல் ஜேர்னி. அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா ஒரு குரல்ல வந்து இத்தனை விதமான இமோஷன்ஸை கொண்டு வர முடியும் அப்படின்றதுக்கு நீங்க ஒரு எடுத்துக்காட்டு. தேங்க்யூ ஸோ மச். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தாயி மகமாயி நான் என்ன கொடுத்து வச்சேன். அபிராமி ஏற்கனவே வந்து உங்களை நிறையவே பெர்ஃபார்ம் பண்ணி எல்லாரும் பார்த்திருக்காங்க. இப்போ பக்தி சூப்பர் சிங்கர் வந்ததுக்கு அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் ஒர்க் வைஸ்? நான்லாம் வந்து நாட்டுப்புற பாட்டு அந்த சைடு பாடிட்டு இருந்தவங்கள நான் என்ன நினைச்சேன்னா இந்த மாதிரி மேடெல்லாம் வந்து நம்மளுக்கு கிடைக்காது எப்பவும். அது வந்து பெரிய பெரிய கர்நாடிக் சிங்கர்ஸ் அவங்களுக்கு தான் கிடைக்கும். ஏன்னா நான் எதுவுமே கற்றுக்கலை. நம்மளுக்குலாம் இந்த ஒரு மேடை எப்போவுமே கிடைக்காது அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த மேடைக்கு வந்து எங்களுக்கும் வாய்ப்பு தந்ததுக்கு விஜய் டிவிக்கும் ப்ளஸ் எல்லா டீமுக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். இந்த மேடைக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு மொமெண்ட் ஒன்று நடந்திருக்கு. மொமெண்ட் சொல்லுங்க. ஜேம்ஸ் வசந்தன் சார் அவங்களோட மியூசிக்கில் பாடியிருக்கேன். வண்டர்ஃபுல் அபி. கேட்கவே ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ அபிராமி. சுமதி மேம், காளின்னு சொன்னாலே நமக்கு வந்து ஒரு உக்ரமான ஸ்வரூபம். பார்த்தா பயங்கரமா இருக்கா. இந்த சந்தன இந்த பாட்டுக்கும் காளிக்கும் சம்பந்தம் இருக்கான்னு நமக்கு ஒரு டவுட் வருது. ஆனா காளியோட ஏன் அப்படி ஒரு உக்ர ஸ்வரூபம்? அம்பாள் தான் மாரியம்மனா சாந்தமா கிழக்கு பார்த்து இருக்கிறா. காளியம்மனா உக்கிரமா வடக்கு பார்த்து இருக்கிறா. இந்த காளி நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் என்ன தெரியுமா? இந்த போர் நடக்கும் போது கூட எடுத்த உடனேயே காளி உக்கிரமா போயெல்லாம் போர் செய்யல. போர்க்களத்துல நேருக்கு நேரா சந்திக்கும் போது அந்த அசுரர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க தெரியுமா? அவள் மனம் நோகும்படியான வார்த்தைகளை பேசினாங்க. ஒரு பொண்ண நீ போர் செஞ்செல்லாம் கீழே சாக்க வேணாண்டா, அவ மனசு நோகுற மாதிரி பேசினா போதும், அவ துவண்டு போயிடுவா என்று அந்த அசுரர்கள் நினைத்ததை இன்றைக்கும் சில ஆண்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பெண்கள் மறந்துடக்கூடாது. நீங்க வாழ்க்கையில சாதிக்கணும்னு முன்னேறணும்னு இப்படி வரும்போது நீ என்ன பெரிய ஆளா, உன்னை பத்தி தெரியாதான்னு பேசுவானுங்க. நம்ம மனசு துவண்டுடக்கூடாது. உக்கிரமா அவங்களை சாச்சு அவங்களை ஜெயிச்சு காட்டணும் அப்படின்றதா காளி நமக்கு கற்று தருகிற மிகப்பெரிய பாடமே அதுதான். யார் என்ன சொன்னாலும் மனசு துவண்டுடாத, அவனை நீ ஜெயிச்சு காட்டு. சபாஷ், ரொம்ப அழகு. தேங்க்யூ சுமதி மேம்.